அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹதத்துல் ஆசிர 10வது பாடம், 8ஆம் கிளாஸு தஸ்கியத்துல் வில்தானில் 10வது பாடம், தவாஉல் கல்ப், இதயத்துடைய மருந்துகள். சலாமத்தி துனியா, உலகத்து ஹிசாலுன் அர்பவன், இந்த உலகத்தில் சலாமத்தாக இருப்பதற்கு 4 குணங்கள் இருக்கின்றது. ஹிசால்னா குணம், அர்பவன்னா 4. சலாமத்துனா அமைதியாக இருப்பதற்கு, சலாமத்தாக இருக்கிறதுக்கு, துனியானா உலகம். இந்த உலகத்தில் சலாமத்தாக இருப்பதற்கு 4 குணங்கள் இருக்கிறது. கஃப்ருன் லி ஜஹ்லில் கௌமி, கஃப்ருன் மன்னிப்பது, லி ஜஹ்லில் கௌமி கூட்டத்தாருடைய முட்டாள்தனத்தை மன்னிப்பது. மனுக்க உன்னை தடுத்து கொள்வது, அன் தஜ்ஹலா கீழே சரவில் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல அன்னு போக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ அன் தஜ்ஹலா நீ முட்டாளாகாமல் இருப்பதை, நீ முட்டாளாகுவதை நீ தடுத்து கொள்வது. அப்போ மக்களுடைய அறிவீனத்தையும் மன்னிப்பது, நீயும் அறிவிலியாக ஆகாமல் இருப்பது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஒரு ஒரு அறிவியலியோட செயலை கண்டா அதை முட்டாள்தனம்னு சொல்கிறதுக்கு துணிச்சல் வேணும். அதை சமாளிச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு அப்படி போயிடக்கூடாது. அந்த மாதிரி அர்த்தம் இருக்குது. மக்களிடம் முட்டாள்தனத்தை கண்டால் அதை மன்னிச்சுக்கிட்டு போயிடணும். அதில் போட்டு நிர்பந்தப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள போட்டு சொல்லால் வதைக்கக்கூடாது. அதை உணர்த்தணும். உணர்கிற லெவலில் அவங்க இருந்தால் ஓகே, இல்லைன்னா அடுத்த விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதே போல் நாமளும் அறிவியலியாக ஆயிடக்கூடாது. நம்மளோட முட்டாள்தனத்தை அவங்க மேலே திணிக்கக்கூடாது. தக்கூன ஆகுவது, இந்த அன்னு இங்கே மறைஞ்சிருக்கு, அன்னு இங்கே வரும். அப்போ இந்த மனுவுக்களை போய் சேர்த்துக்கணும். தக்கூன நீ ஆகுவதை தவிர்த்து கொள்வது. அப்போ மனுவுக்க உன்னை தடை செய்து கொள்வது, அன் தக்கூன ஆகுவதை, மின் சைபி கொடையில் இருந்துதான், அனாசி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, அனாசியுன்னு இருக்கும். பைத்துனால அப்படிலாம் போக்குறது வழக்கம். மக்களுடைய கொடையில் இருந்துதான் உன்னை தடுத்து கொள்வது, ஆசியன் விரக்தி அடைவதை தடுத்து கொள்வது. அப்போ மக்கள் எல்லாம் தரமாட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கும் கொடைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது. வலிசைபி நப்சிக்க உன் புறத்திலிருந்து கொடையளிப்பது, லினாசி மக்களுக்கு, பாதிலன் கொடுப்பது. அப்போ மக்களும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பணும். அதில் விரக்தி அடையக்கூடாது. அதே போல் நம்மள்கிட்ட இருக்கிறது பொருளாக இருந்தாலும் சரி, வேறு எதுவும் அறிவு, நம்மளால் முடிஞ்சதை மக்களுக்கு கொடுப்பது. அப்போ இந்த 4 குணங்கள் இந்த உலகத்தில் சலாமத்தாக இருப்பதற்கு உதவும் அப்படிங்கிறாரு. 1வது மக்களுடைய மடமைத்தனத்தை மன்னிப்பது. 2வது நம்மளும் முட்டாளாகாமல் இருக்கிறது, இல்லாட்டி நம்முடைய முட்டாள்தனத்தை மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாது. அடுத்து 3வது மக்கள் இந்த உலகத்துக்கு மக்கள் கொடையளிப்பார்கள், அவர்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்புறது. அதில் விரக்தி அடையக்கூடாதுன்னு நம்பணும். அதே மாதிரி அவங்க கையை எதிர்பார்க்காம நம்மளும் கொடுக்குறவங்களாக இருக்கணும். இந்த 4 குணம் இருந்தால் இந்த உலகம் அமைதியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த கிதாபுக்கார் சொல்கிறாரு. அடுத்து ஹாஃபில் நீ பேணிக்கொள், அலா சுனனின் சுன்னத்துகளை, வாதாபினா ஒழுக்கங்களை, சுன்னத்துகளையும் ஒழுக்கங்களையும் பேணிக்கொள், பேணிக்கையாக இரு. இப்படி அர்த்தம் வைக்கலாம், பேணிக்கையாக இரு. அலா சுனனின் சுன்னத்துகளின் மீதும், அலா ஆதாபி ஒழுக்கங்களின் மீதும் பேணிக்கையாக இரு. அத்தத்து வந்திருக்கிறது மௌசூரத்தன் அப்படின்னா இது குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கிறது. அன் ஹைரின் நல்லது, குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கிறது. அன் ஹைரின் மன்ஜா, அந்த அம்ஜா போகப்பட்டிருக்கு, முர்சலன். அன்ஹைரின் மண் நல்லவரான ஒருவரிடமிருந்து, ஜா வந்தாரே முர்சலம் நபியாக வந்தாரே, அப்படிப்பட்ட நல்லவரான
ஒருவரை தொட்டும் குர்ஆன் ஹதீஸில் வந்த அஹ், ஒழுக்கங்களை சுன்னத்துகளையும் ஒழுக்கங்களையும் நீ பேணிக்கொள். அப்போ நபி கொண்டு வந்த அந்த சுன்னத்துகளையும் ஒழுக்கங்களையும் நீ பேணிக்கொள். இது அந்நேரத்தில் லா தலீல எந்த ஆதாரமும் இல்லை அலா தரீக்கின் பாதையின் மீது இலல் இலாஹி இறைவனை அடையும் பாதையின் மீது. இலாஹ்னா கடவுள், இலானா கடவுளுக்கு அப்படின்னு அர்த்தம். கடவுளிடம் 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 செல்வது அல்லாஹ்விடம் செல்வதற்கு எந்த பாதையும் செல்வதற்குள்ள பாதையின் மீது எந்த ஆதாரமும் இல்லை. இல்லா முத்தாபத்து ரசூலின் முக்மிலா ரசூலை முழுமையாக பின்பற்றுவதை தவிர. முத்தாபத்துனா பின்பற்றுவது, முக்குமலான முழுமையாக. அப்போ ரசூலை முழுமையாக பின்பற்றுவதை தவிர இறைவனை அடைவதற்கு எந்த பாதையும் இல்லை. வேற பாதைக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்போ ஒரே வழி, இறைவன் அடையிறதுக்கு ஒரே வழி நபி காமிச்சு தந்த வழி மட்டும்தான் அப்படிங்கிறாரு. அப்போ இது அந்த நேரத்தில் லாதலியில் எந்த ஆதாரமும் இல்லை. அலா தரீக்கு பாதையின் மீது இலலில்லாஹி கடவுளை அடையும் பாதையின் மீது எந்த ஆதாரமும் இல்லை. நம்ம நபி கொண்டு வந்த நம்ம நபியை பின்பற்றுவதை தவிர எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறாரு. தவாவுல் கல்வி இதயத்தினுடைய மருந்தாகிறது. ஹம்சத்தின் 5 இருக்கும். இப்போ திலாவத்துன் குர்ஆனை ஓதுவது. ஃபி தத்தப்புரில் மானா பொருளை புரிந்து, பொருளை தத்தப்புர்னா பொருளை கவனித்து, மானா பொருளை கவனிப்பது கொண்டு ஓதுவது. வலி பத்தனி வயிற்றுக்கு இருக்கிறது, வயிற்றுக்குரிய மருந்தாகிறது. அல்ஹலா அதை எம்டியாக வைக்கிறது, வெறுமையாக வைக்கிறது. இதயத்துக்குள்ள மருந்து குர்ஆனை பொருள் புரிந்து ஓதுவது. வயிற்றுக்குள்ள மருந்து இப்போ அதை ஃபுல்லாக்காமல் எம்டியாக வைக்கிறது, அரை வயிறாக வைக்கிறது அப்படி கூட வச்சுக்கலாம். ஹலா அப்படின்னா வெறுமையாக்குவது அப்படின்னு அர்த்தம். எம்டியாக வைக்கிறதுன்னு அர்த்தம். கியாமுல் லைலு கியாமுல் லைலே இரவில் நிற்பது. தலர்ரு பணிந்து போவது. பிஸ்ஸஹ்ரி சஹர் நேரத்தை பணிந்து போவது அப்படின்னா துவா கேட்பது. அல்லாட்ட கையேந்துவது, அல்லாட்ட கையேந்தி துவா கேட்பது, கையை வானத்தின் பக்கம் உயர்த்துவது அப்படிலாம் அர்த்தம் இருக்குது. தல்லர்னா பணிந்து போவது. அப்போ அல்லாட்ட போய் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பது, அல்லாட்ட கேட்கறது. சஹர் நேரத்தில். வல் முஜாலசத்து அமர்வது. சாலிஹீன ஃபுல்லிலா சிறப்பான நல்லவர்களுடன் அமர்வது. இதெல்லாம் இதயத்திற்கு மருந்து. 5 1வதுன்னா குர்ஆனை ஓதுறது, 2வது குர்ஆனை பொருள் புரிஞ்சு ஓதுறது 1, வயிற்று எம்டியாக வைக்கிறது 2, இரவில் நின்று தொழுவது கியாமுல் லைல் அப்படின்னா இரவில் நின்று தொழுவது 3, தல்லர்ரு பிஸ்ஸஹரி சஹர் நேரத்தில் இறைவனுடைய கையேந்துவது 4, முஜாலசத்து சாலிஹீனல் ஃபுல்லிலா அப்போ சிறப்பாக அப்போ நல்ல சிறப்பான நல்லவரோட அமர்வதுங்கிறது 5. இந்த 5 விஷயங்களும் இதயத்திற்கு மருந்து அப்படின்னா தன்னுடைய இதயத்தை சரிப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். இப்போ குர்ஆனை அர்த்தத்தோடு ஓதுனா தான் அதோடய வீரியம் என்னான்னு புரியும். அதனால் குர்ஆனை ஓதுறப்ப தர்ஜுமாவும் சேர்த்து படிக்கணும். அடுத்து என்ன இருக்குன்னா